எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். மணி 8 ஆச்சு. நம்ம ஒரு காஃபி அடிச்சிருக்கோம் காலங்காத்தால். பஸ் கவுண்டரில் முடிஞ்சு இப்போ நான் டியூட்டி விட்டு ரிட்டன் போகணும். நான் 8 மணி ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தன் வரணும், அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிச்சிட்டு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம செட்டிங் அடிச்சது மார்னிங் பஃபேக்கு. மக்களே, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். மணி 4. இன்றைக்கி ஒரு ட்ரெக்கிங் ஏற போகிறோம். அது அன்எக்ஸ்பெக்டட், எனக்கே தெரியாது எந்த சைடு போக போகிறோன்னு. இங்கிட்டா இந்த சைடான்னு தெரியல. போக அப்டேட் பண்ணுறேன். இந்த ஊரில் எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க சபரிமலைக்கு. அதான் அவசரமாக அங்கே பரபரப்பாக இருக்குது. எல்லாம் இருமுடியெலாம் கட்டிட்டாங்க. அவங்க இப்போ கிளம்புனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நான் கழிச்சு போய் சேர்ந்துருவாங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெக்கிங்கை பார்ப்போம். டுடே ட்ரெக்கிங் டே. ஸ்டெப்ஸ் இருக்கானா அமித்தானா கௌசிக்கண்ணா ஸ்டெப்ஸ் அன்சைடானா இப்படி ப்ரோ. மக்களை காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரி ஆச்சு. மக்களே, இன்றைக்கி சோலோ ட்ரிப்பு தான். கேங்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. தனியாக வீடியோ எடுத்துக்கு நான் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன். ட்ரெக்கிங் போகிறது நல்ல அனுபவம் தான். அது ஊட்டிக்குள்ளே நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த ஒத்தடி பாதையிலே அப்படியே நடந்து போவோம். சப்போஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன வர வழி தெரிஞ்சால் போதும். என்னடா ஆச்சு தனியாக நின்ட்ட? பார்த்தாவே தெரியும், நல்லா பெரிய பெரிய காடு தான், மலைகள். நல்லா என்ஜாய்மெண்ட்டோட போயிட்டுருக்கோம். நம்ம கேங்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க, பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 7 பேர்கிட்ட போயிட்டுருக்கோம். மக்களை கொண்டு வந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். பாதை கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பார்த்தாவே தெரியும். நல்லா குனிஞ்சு தான் போயிட்டுருக்கோம். மக்களை எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். மக்களை பாதையை உடச்சு போயிட்டுருக்காரு, பார்த்தாவே தெரியும். பாதையை உருவாக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அது வந்து ப்ளே ஏரியாவோட மேனேஜரும் சொல்லலாம், ஸ்டாஃப்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுக்குமே அவர் தான் முன்னாடி நம்மளை கைடாக எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதில் சோலோவாக போனோம்னா என்ஜாய் பண்ணலாம். இனிமேல் வந்தோம்னா இந்த பாதையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். மக்களே, காட்டுக்குள்ளே இப்படி தான், இப்படி ஒரு பாதை போதா, அப்படி கீழே பாருங்கம்மா, இங்கிட்டு ஒரு பாதை போகும். இதில் பல இது நீங்கள் மறந்து போய் போகிறது அதில் தான். கீழே தண்ணிலாம் போகுது, தெரியுதா? அப்படியே போயிட்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. மேலே போனால் வியூ கிடைக்கும், ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். மேலே போக ட்ரை பண்ணுவோம் கொஞ்சமாச்சு.
சோலோ வந்தால் கன்ஃபார்ம் மேலே ஏறிக்கலாம். ஃபுல்லாக பெயின் ஃபாரஸ்ட் தான். போகிறதுக்கு வழி இல்லை. அது இந்த செடியை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இதோட குட்டி தான் அது. இந்த இல்லை அதோட குட்டி தான் அந்த போ பார்ப்போம். ஃபுல்லாக பெயின் ஃபாரஸ்ட் ஏரியா தான். And should be like if no one's joining at 4:30, 5 o'clock, we'll do a different trail from the other side. மக்களை முன்னாடி பண்ண கைடை இப்போ ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டோம். ஒரு டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம 6 பேர் தான் போயிட்டுருக்கோம் தனியாக. இது அப்படியே நான் கார்னிஷ் போடுறேன். இந்த ஐடியா வாங்க வாங்க. மக்களை கீழே பார்த்து நடந்து போனோம். கீழே ஃபுல்லாக அந்த அரிக்கிற செடி அதிகமாக இருக்குது, செந்தத்தின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அரிப்பு தாங்க முடியாது. நைட்டு ஃபுல்லாக பாசம் பிடிச்ச ஏரியாவாக தான் இருக்குது. அதோட தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். எங்கே வரோம்? சூப்பர் சூப்பர் பேண்ட் சூப்பர். இதா மக்களே இந்த ஊற்று தண்ணி இங்கே தான் எங்கேயோ நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஊற்று தண்ணி வரல. இங்கே தான் கம்மியாகுது ஊற்று தண்ணி. இந்த அதோட நிற்கிது மக்களே இந்த ஊற்று தண்ணி. ஊற்று தண்ணி எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் ரிட்டன். போக இப்போ இருட்டு கொஞ்சம் அதிகமாகுது. நான் சென்டருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தண்ணி வர தான் எடுக்குது. மாலை போடுறதுனால தண்ணி குடிக்க முடியல நம்மளால். மக்களே திருப்பி வந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு. மக்களே இது எல்லாமே பைசன் வந்த பாதை தான். திருப்பி அதில் நடந்து போயிட்டுருக்கோம். அதுதான் முக்கியமாக அந்த பாதையெல்லாம் உருவாக்கி விட்டுருக்கு. எவ்வளோ பெரிய மரத்தை சாய்ச்சி விட்ருக்கு பாருங்க. மக்களே இருக்க காட்டுக்குள்ளெல்லாம் ஏறி ஏறி போயிட்டுருக்கோம். மக்களே லாஸ்ட்டு நம்ம தான் வந்துட்டுருக்கோம். பின்னாடி யாருமே இல்லை. சரியாக மூச்சு வாங்குது. ஏன்னா மலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். நமக்கு சாயந்தரம் டியூட்டி வர இருக்குது 7 மணிக்கு. அதோட அப்படியே போயிட்டுருக்கோம். நடத்துல போயிட்டுருக்கோம். செம்மையாக மூச்சு வர வாங்குது. டவுன்லேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஊட்டி ஃபாரஸ்ட். நம்ம ஃபெயின் ஃபாரஸ்ட் பார்க்கணும்னா ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. நம்மளுக்கு கிட்டே எல்லாமே இருக்கும். வியூவிலேருந்து பனியிலேருந்து ஊட்டியில் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே நம்மளுக்கு கிட்டேயே கிடைக்கும். ஏன்னா நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்கனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. இது இன்னும் இன்டீரியர் கிராமத்துனா மசனக்குடி அந்த சைடு போனோம்னா இன்டீரியர் கிராமம். அதெல்லாம் வீடியோ கேட்ட என்ன கூட மக்களே எல்லாமே குனிஞ்சு குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் டஃப்பான பாதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அறுத்துட்டு போக எதுவுமே இல்லை. மக்களே நடந்த காட்டுக்குள்ளேருந்து எனக்கு தெரிஞ்சு விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. வியூ கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ புது பாதையில் போக போகிறோம். வெற்றிகரமாக வியூ பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் என்ன வியூ இருக்குன்னு போய் பார்க்கலாம். மக்களை காட்டிலேருந்து வெளியே வர போகிறோம். அது சுத்தி ஈத்தி வந்திருக்கோம் நம்ம. மக்களே அடுத்து நம்ம மேலே ஏறுவோம். வேறு எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தோம்னா. இப்போ நம்ம ரூம் போயிட்டுருக்கோம் ரிட்டன். ரொம்ப ஸ்டிப்பான ஒரு பாதை, செம்மையாக வழுக்குது.
இங்கே தான் செக் டேம் இருக்குது பார்த்தீங்களா. भोपाल के पास था लौड़ा लेके आ सकते थे. उसके पास बड़ा वाला स्पीकर है पता है. நம்ம போனதுக்கு இந்த மலைக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த சைடு போனோம். ரிட்டர்ன் நம்ம இந்த சைடு போயிட்டு இருக்கோம். फुल ट्रिप ही कर देता. हनी में डिप करता. आम नाम 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 नाम. आपली भी बोलता. ஏ டவுன் சைடு चल let's go मचान. That girl is waiting for us. Let's go. That girl. உங்களை ரிட்டர்ன் வந்தாச்சு. ரூம் போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆளுக்கு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்களா. நம்ம போனோம் இதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் போனோம். அதாவது நம்ம போகிற பாதைன்னு நம்ம காமிக்கிறேன். 6 போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து போய் டியூட்டி வர ஏறணும் 7 மணிக்கு. அதுக்கு தான் போய் கீழே இறங்கியாச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேரட் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஏற்றி இங்கே இறக்கிட்டு திருப்பி காரில் ஏற்றுறது. கார் இல்லைன்னா ஜீப் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பிக்கப்பில் ஏற்றுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக நான் முன்னாடி பார்த்துட்டு பேசுகிறேன். இங்கெல்லாம் வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதனால காட்டுக்குள்ளே தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சென்ட் 3 லட்சம் இந்த ஏரியாவில். அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லாயிருக்கும். கீழே வெங்காயம், அந்த சைடு கேரட்டு. ஏறினது கரெக்டாக இந்த பாதை, இறங்கினது ஆப்போசிட்டு. நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் மேலே வரைக்கும் ஏறணும். ஆனால் மேலே வரைக்கும் போயாச்சு. அதுதான் இன்னைக்கு டன். மக்களே நம்ம போனது கரெக்டாக இருந்தோம். அந்த சைடு தான் மேலே வரைக்கும் போனோம். கேரட்டை பார்த்தீங்களா, இந்த ஒரிஜினல் கேரட்டு. மக்களே ஒரிஜினல் கேரட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ரொம்ப இனிப்பாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அண்ணா உங்களுக்கு ஊட்டியோட டேஸ்ட்டு காமிக்குது. அண்ணா மக்களே ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஜூஸோட உட்காந்தாச்சு. நல்லா வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டே இங்கேயும் என்ன தான் ஒர்க் இருந்தாலும் இங்கேருந்து உட்காரப்போ எல்லாமே காணாமல் போயிடுது. எப்படின்னு எனக்கும் தெரில. ஃபுல்லாக அந்த பீஸ்ஃபுல்லான இடம் தான். சரி ஓகே மக்களே, நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஒர்க் போகும் பஸ்ஸில். மக்களே மணி 7:02 திருப்பி நைட் டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். நைட் டியூட்டியில் இன்றைக்கி ஃபுல்லாக டே தான். 7 மணிக்கான டியூட்டி இன்றைக்கி வரணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு வந்து நைட் டியூட்டி பார்த்தேன். அதனால் இன்றைக்கி அப்படியே கண்டினியூ பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போகிற வழியில் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். மக்களே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி எதுவும் ரூம் சர்வீஸ் எதுவுமே இருக்காது. பஃபே கூட இல்லை. முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நான் அப்புறமா பேசுகிறேன். மக்களே 306 தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ரூம் சர்வீஸ் வராது நினச்சா நான் வந்திருக்கு. மொதல் ரூம் சர்வீஸ் ரொம்ப நாள் கழித்து போனோம் 306க்கு. இன்றைக்கி அவ்வளோவா குளிரில், ஆனால் சாயந்தரம் செம்ம குளிர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 22 தான் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணுறது தெரியல. கிட்டத்தட்ட 100 வீடியோ கிட்ட வரப்போகுது. சப்ஸ்கிரைபர் 22 தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மக்களே 306 தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆர்டர் மக்களே 306 தான் போகிறோம். சீஸ் அப்புறம் போச்சேன். மக்களே 109 போயிட்டுருக்கேன். ஒரே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான். அந்த 306 வந்து செலிப்ரிட்டியாம்மா, இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஒரு யூடியூபர் அவர். அந்த ரூம் 306 தமிழ்லாம் ஃபுட் விளாகர் அவர். நம்ம ஆர்டர் இதுதான் 109க்கு. கஃப்டேரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க இன்னும் யாருமே என்ன சாப்பிட்ல. ஃபுட்டு எடுக்க ஒரு பையனை அமுச்சுட்ருக்கேன்.
நமக்குள்ளே வேலை அதனால நம்மளும் அப்படி ஃப்ரீயாக இருக்கனால போயிட்டுருக்கோம். அவன் ஃபுட் எடுக்க போயிருக்கான், நம்ம கிரேவி எடுக்கிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ டியூட்டி முடிஞ்சு கிளம்ப போகிறோம். பாய், நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன்.